Taste the Daily. வணக்கம் உமேஷ். தான் திறந்து வைத்த மருத்துவமனைக்கு ஒரே வாரத்தில் மூடு விழா நடத்திய திரு மு.க. ஸ்டாலின் வேலூர் சிறப்பு பன்னோக்கு மருத்துவமனையை உடனடியாக திறக்க கோரி வேலூர் மாநகர் மாவட்ட கழகத்தின் சார்பில் மாபெரும் ஆர்ப்பாட்டம் 8/7/2025 செவ்வாய்க்கிழமை காலை 10 மணிக்கு அண்ணா கலையரங்கம் அருகில் வேலூரில் நடைபெறும் என்று அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சித் தமிழர் எடப்பாடி கே. பழனிசாமி அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் தெரிவித்திருக்கிறார். அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் அரசு செயல்படுத்தக்கூடிய ஒவ்வொரு திட்டமும் மக்களுக்கு பயன்பட வேண்டும் என்ற நோக்கத்தில்தான் உருவாக்கப்படுகிறது. குறிப்பாக மருத்துவமனைகள், கல்விக்கூடங்கள் போன்றவை அமைக்கப்படும் போது அவை முழுமையான பயன்பாட்டிற்கு உகந்த வகையில் கட்டப்பட்டுள்ளதா, தேவையான உள்கட்டமைப்பு வசதிகள், உபகரணங்கள் உள்ளதா என்பதையெல்லாம் ஆராய்ந்துதான் சிறப்பு விழா நடத்த வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். அதிசயம் ஆனால் உண்மை என்பது போல் ஒரு வாரத்திற்கு முன்பு 25/6/2025 மருத்துவர்கள், செவிலியர்கள் உள்ளிட்ட மருத்துவ பணியாளர்கள் நியமிக்கப்படாத நிலையில், உள்கட்டமைப்பு முழுமையாக ஏற்படுத்தாத நிலையில், எந்தவித வசதியும் இல்லாமல் வெற்றி விளம்பரத்திற்காக பொம்மை முதலமைச்சர் திரு ஸ்டாலின் வேலூரில் 125 ஆண்டுகளுக்கும் மேலான வரலாறு கொண்ட பெட்லாண்ட் மருத்துவமனையுடைய கட்டட வளாகத்தில் புதிதாக 7 மாடி கட்டடத்தை கட்டி அதற்கு சிறப்பு பல்நோக்கு மருத்துவமனை மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் என்று பெயரிட்டு அரைகுறையாக கட்டப்பட்ட கட்டடத்தை திறந்து வைத்துள்ளார் என்றும், விட்டதடி ஆசை விளாம்பழம் ஓட்டோடு என்பது போல இம்மருத்துவமனை திறந்த வேகத்திலேயே மூடு விழாவும் கண்டிருக்கிறது என்று வேதனையோடு பதிவு செய்திருக்கிறார். இம்மருத்துவமனையில் அவசர கதியில் திறக்கப்பட உள்ளதாக ஏற்கனவே அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே. பழனிசாமி அவர்கள் அறிக்கை வெளியிட்ட போதும் மருத்துவத்துறையை பற்றி எதுவுமே தெரியாத அமைச்சர் திரு மா. சுப்பிரமணியன் வழவழ குழ என்று பேட்டி அளித்து பூசி மெழுகினார் என்று குறிப்பிட்டுள்ளார். முதலமைச்சர் திறந்து வைத்த மருத்துவமனை இப்போது மூடப்பட்டது ஏன் என்று அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே. பழனிசாமி அவர்கள் கேள்வி எழுப்பியுள்ளார். ஏழை எளிய நடுத்தர மக்களுடைய நலனுக்காக செயல்பட வேண்டிய அரசு மருத்துவமனையை விளையாட்டு பிள்ளைகளுடைய மைதானம் போல் நினைத்து இந்த விடியா திமுக ஸ்டாலின் மாடல் அரசு நடந்து கொண்டது மிகவும் கண்டிக்கத்தக்கது என்று குறிப்பிட்டுள்ளார். நிர்வாக திறனற்ற விடியா திமுக ஸ்டாலின் மாடல் ஆட்சியின் அலட்சிய போக்கை கண்டித்தும் பல கோடி செலவில் கட்டப்பட்ட சிறப்பு பல்நோக்கு மருத்துவமனை அனைத்து வசதிகளோடு மீண்டும் முறையாக திறந்து செயல்படுத்த வலியுறுத்தியும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வேலூர் மாநகர் மாவட்ட கழகத்தின் சார்பில் 8/7/2025 செவ்வாய்க்கிழமை காலை 10 மணி அளவில் வேலூர் அண்ணா கலையரங்கம் அருகில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே. பழனிசாமி அவர்கள் தெரிவித்திருக்கிறார். இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் கழக அமைப்பு செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான திரு முக்கூர் என். சுப்பிரமணியன் அவர்கள் தலைமையிலும் வேலூர் மாநகர் மாவட்ட கழக செயலாளர் திரு SRK அப்பு அவர்கள் முன்னிலையிலும் நடைபெறும் என்று குறிப்பிட்டுள்ளார். இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் வேலூர் மாநகர் மாவட்டத்தைச் சேர்ந்த சார்பு அணிகளுடைய துணை நிர்வாகிகள், முன்னாள் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள், பல்வேறு நிலைகளில் பணியாற்றி வரக்கூடிய நிர்வாகிகள், மாநகராட்சி மாமன்ற பேரூராட்சி மன்ற வார்டு உறுப்பினர்கள், உள்ளாட்சி அமைப்புடைய பிரதிநிதிகள் மற்றும் கூட்டுறவு சங்கங்களுடைய முன்னாள் பிரதிநிதிகளும் கழக உடன்பிறப்புகளும் பொதுமக்களும் பெருந்திரளான அளவில் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்வதாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சித் தமிழர் எடப்பாடி கே. பழனிசாமி விடுத்திருக்கக்கூடிய அந்த முக்கிய அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. உமேஷ், விவரங்களுக்கு நன்றி ஜெயக்குமார். தான் திறந்த மருத்துவமனைக்கு ஒரே வாரத்தில் மூடு விழா நடத்திய ஸ்டாலினுக்கு கடும் கண்டனம் தெரிவித்துள்ள அதிமுக பொதுச் செயலாளர், வேலூர் சிறப்பு பல்நோக்கு மருத்துவமனையை உடனடியாக திறக்க கோரி வரும் 8ஆம் தேதி வேலூரில் அதிமுக சார்பில் மாபெரும் ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று தெரிவித்திருக்கிறார். இதனை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம்.